ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே வெடிச்சிருச்சுங்க. என்னன்னு பாருங்கள். ஜூன் 9 பள்ளிகள் திறப்பு என்பது வதந்தி. ஆக்சுவலாக இதைத்தான் நானும் சொல்லிகிட்டு இருக்கேன். நேற்றே ஒரு வீடியோ போட்டேன். ஜூன் 2ஆம் தேதி தான் உங்களுக்கு ஸ்கூலு, மண்டே ஸ்கூலுங்கிறேன். அதுலேயும் கமெண்ட் பாக்ஸில் 6ஆம் தேதி 9ஆம் தேதி அடிச்சு விட்றீங்க. மழை பெய்யுது, ரெட் அலர்ட்டு சில இதில் கொடுத்துருக்காங்க. அது அந்த டைமில் மழை பெஞ்சால் அவங்க அந்தந்த மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் முடிவு பண்ணி, கலெக்டரை முடிவு பண்ணி ஒரு லீவ் விடுவாங்க. அது வேறு பிரச்சனை. இப்போ அஃபீஷியலாக தமிழ்நாடு ஃபுல்லாக ஜூன் 2ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக ஸ்கூல் ரீஓப்பன்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 12th ஸ்டாண்டர்ட். ஸோ யார் சொல்கிறது நம்ப மாட்டாங்க. நான் பார்த்துட்டே இருக்கிறேன், நிறைய வீடியோக்கள் அப்படியே வைரல் ஆகிட்டே இருக்குது. இதில் 9ஆம் தேதி வீடியோ ரொம்ப வைரல் ஆகுது. எதுக்கு வீடியோ போடுறாங்கன்னு தெரியல. ஒரு வீடியோலையும் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் தான் சொல்கிறேன், யூடியூப்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லேயும் சரி ஏதோ ஒரு சொல்லணுமேன்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது இந்த ஒரு விஷயத்தில். இப்போது வதந்தின்னு சொல்லி பரவிட்டுருக்கு. நாங்கள் அதிகாரப்பூர்வமாக நாங்கள் ஜூன் 2ன்னு சொல்லியிருக்கோம், 9 கிடையாது, அது ஒரு வதந்தி. ஒரு சர்க்குலர் இப்போ வெளிவிட்டு நியூஸ்காரங்க சொல்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. ஏன்னா மீடியாவில் வர அளவுக்கு ஆகிப்போச்சு. என்ன காரணம்னா, பிரச்சனை என்னென்னா வதந்திகள் அவ்வளோ போயிட்டு இருந்தது ஜூன் 9. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா ஜூன் 2ன்னு கரெக்டாக சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கேன். அதனால தான் என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அதுதான். ஸோ அதனால தான் நானும் நம்ம சேனல் சார்பாக நான் சொல்கிறேன். ஸோ ஜூன் 2க்கு என்னெல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. கைடு எதை வாங்கணுன்னா வாங்கிருங்க. முன்னாடியே பேக் எதாவது வாங்கணுன்னா வாங்குங்க. ரெடி ஆகணும். நாங்கள் ஸ்கூல் யூனிஃபார்ம்லேருந்து எல்லாமே ரெடி பண்ணணும். சும்மா அடுத்தவங்க பேச்செல்லாம் கேட்டுட்ருக்காங்க. ஸ்கூல் 2ஆம் தேதி ஓப்பன், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 12th ஸ்டாண்டர்ட். ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ என்னெல்லாம் உங்கள் சார்பாக ரெடியாக பண்ணணுமோ அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ நாள் விளையாண்டுட்டீங்க, ஜாலியாக இருந்துட்டீங்க, இனி கொஞ்சம் ஸ்கூலுக்கும் போங்க. ஏன்னா இப்படியே இருந்துட்டிங்கன்னா இப்படியே தான் இருக்கணும். ஸ்கூலுக்கும் போனீங்கன்னா தான் அந்த திரும்ப ரெக்கவர் ஆகி நம்ம வர முடியும். பல விஷயங்கள் நம்ம கற்றுக்க முடியும். ஏன்னா லீவில் அப்படியே மந்தமாக இருந்திருப்பீங்க. 12th நிறைய பேர் விளையாண்டுட்டீங்க. இனிமேல் தான் 12th 10th 11th 12th படிக்கிற மாதிரியே இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. இனிமேல் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ஸ்கூலுக்கு போய் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க நிறைய பேர். 80% மாணவர்கள் படிக்கவே இல்லை. ஒரு 20% மாணவர்கள் கோச்சிங் கிளாஸு அந்த மாதிரிலாம் சேர்ந்து ஏதோ படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸ்கூலில் ஸ்பெஷல் கிளாஸும் ஆரம்பிச்சிருக்காங்க சில ஸ்கூலில். சில முக்கால்வாசி ஸ்கூல் ஜூன் 2 தான் ஆரம்பிக்குது. ஸோ அப்படிங்கிறப்போ ஜூன் 2 தான் நான் போய் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்காங்க. ஸோ ஸ்கூல் திறந்ததுக்கப்புறம் அமோகமாக ஆரம்பிங்க, தப்பு கிடையாது. ஆனால் திறந்ததுக்கப்புறமாவது ஒழுக்கமாக படிக்க ஆரம்பிங்க. தனியாக நம்ம சேனலில் எல்லா விஷயமும் வந்துக்கிட்டு இருக்குது, புரிஞ்சுக்கோங்க. எல்லா விஷயமும் எல்லா சப்ஜெக்டோடு வந்துட்டுருக்கு. 10th 11th 12th இருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் கிடையாது, எல்லா சம்மந்தமான சப்ஜெக்ட்லேயும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்ன நடத்தணுமோ நடத்தலாம். கிராஸ் சீரியஸ் எல்லாமே வரப்போகுது. உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை. கண்டிப்பாக நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் உறுதுணையாக இருக்கும். கண்டிப்பாக அக்மார்க் நெய் மாதிரி நம்ம சேனல் உங்களுக்கு எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள். ஜூன் 2 தான் ஸ்கூலு. பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். 9 கிடையாது, அது ஒரு வதந்தி அப்படின்னு நியூஸே வந்துருச்சு. தேங்க்யூ.